அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்தியா ஒரு பார்ஷியல் லாக்டவுனை நோக்கி நகர்கிறதா அப்படின்றதில் கொஞ்சம் லைட்டாக அரசல் புரசலாக அதோட உறுதித்தன்மை தெரியுதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அடுத்த சுச்சுவேஷன் என்னன்ற மாதிரியும் இன்றைக்கி பெட்ரோலியத்துறை அமைச்சர் பெரிய அளவுக்கான ஒரு டீட்டெயிலாக கொடுக்கும்போது ஒரு சில சூசகமான வார்த்தையும் அப்புறம் மத்திய அரசு எடுக்கின்ற ஒரு சில நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பாதி ஒரு பகுதி லாக்டவுனை நோக்கி நகர்றோன்றது தெளிவாக தெரியுது. ஆல்ரெடி பெரும்பாலான உலக நாடுகள் ஒரு 15% மேலே நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த யுத்தம் எப்பாடுபட்டாவது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உலக நாடுகள் நகர்கிறது. அதை நோக்கி அமெரிக்கா நகர்கிறதா இல்லை தாக்குதலுக்கான திட்டத்தை நகர்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசலாம், அனலைஸ் பண்ணலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அத்தனை பேர்த்துக்கும் அதிர்ச்சி இந்தியாவில். ஏன்னா இறக்குமதி வரி எவ்வளோ உயர்த்திட்டாங்க? 15% உயர்த்திட்டாங்க. ஏற்கனவே 6% இருந்தது. 6%ல் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் 10% பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியும் 5% ஏஐடிசி அண்டு கோல்டு அண்டு சில்வர்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்த்து 15%ஆக வரி விதிக்கிறாங்க, இறக்குமதி வரி. அப்போ இறக்குமதி வரி விதிக்கும் போது நார்மலாகவே தங்கத்தோட தாக்கம் அதிகரிக்கத்தான் தோணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி விலையேற்றமும் இருந்தது. ஏன்னா வழக்கமாக இதுக்கு முன்பெல்லாம் 1000 2000 அது மாதிரி ஏறிச்சு பவுனுக்கு. இப்போ இன்றைக்கி ஒரே அடியாக எவ்வளோ ஏறிச்சுன்னா 8560 ரூபாய் ஏறிடுச்சு பவுனுக்கு. 1,23,200 பக்கம் ஏறி இருக்குது. அப்போ மத்திய அரசாங்கம் யாரும் நகைகளை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை விலை குறைஞ்சி நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மத்திய அரசு கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் திடீர்னு அதை இறக்குமதியை உயர்த்தினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மிக கடுமையான விலையேற்றம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பவுன் 1,23,200 பக்கம் விற்கிது. சரி, இது மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட நிறைய கல்யாணம் மீதி மற்றதெல்லாம் சம்பவங்கள் இருக்கும்போது ஒரு சிலர் வாங்க தான் செய்வாங்க. பட் நம்ம இதை விட இன்னொரு குறிப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி உதய் கோட்டக் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்ததா இன்றைக்கி ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாங்க. கோட்டக் நிறுவனத்தினுடைய தலைவர் உதய் கோட்டக் அப்படின்வாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உலகமே அடுத்த ஒரு பார்ஷியல் லாக்டவுனை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. ஏன்னா நிறைய நாட்டில் எனர்ஜி பிரச்சனை, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எக்ஸாம்பிள், இப்போ டீசல் விலை 100 ரூபாயிலிருந்து ஒரு 150 ரூபாய் உயர்ந்தது அப்படின்னா இங்கே ஒட்டுமொத்த உலகன்றதை விட இந்தியா எதை சார்ந்து நம்ம இயங்குகிறோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் டீசலை மையப்படுத்தி தான் இயங்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி ஒரு விளைபொருளை விளைவிக்கிறார் அப்படின்னா அவர் தோட்டத்தில் விளைவிச்சு நம்மக்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மிக முக்கிய பொருள் இந்த 2 தான். அந்த 2ஓட விலையேற்றம் வரும்போது அத்தியாவசிய பொருட்களோட விலை பல மடங்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதற்கு முன்பு சிம்பிள் காஸ்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா அந்த காஸ்ட் அதிகமாகிடும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கிறதுனால இனி வருங்காலங்களில் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படி தவிர்க்க முடியாத ஒன்றில் இறங்கிட்டோம் அப்படின்னா மக்களை நேரடியாக அது பாதிக்கின்ற ஒரு செயலாக இருக்குன்றாங்க. சரி, அந்த பெட்ரோல் டீசல் விலையை நம்ம உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் ஆல்மோஸ்ட் அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு 1000 கோடி ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக லாஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா குரூட் ஆயிலோட விலை நாங்கள் $65 ஃபிக்ஸ் பண்ண அந்த விலை இப்போ $115 இருக்குது. $65 இருக்கும்போது $100 விற்றீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ $115 இருக்கும்போது 1,98,000 கோடி இது வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு. எவ்வளோ? 1,98,000 கோடி நாங்கள் லாஸ் ஆகிருக்கோம். ஆனால் இனி வருகின்ற காலங்களில் விலையேற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாரு. அப்போ இந்த தங்கத்தோட விலையோட தாக்கமும் அப்போ இதனுடைய தாக்கமும் நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, நம்ம பார்ஷியல் லாக்டவுனை நோக்கி நகர்றோம் அப்படின்றத பிரதமர் அலுவலகத்திலிருந்து சிம்பாலிக்காக ஒரு மெசேஜ் சொல்லி மக்களுக்கு இப்படி தட்டி விட்டுட்டாங்க. அப்போ நம்ம இது ஏதோ அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல, நம்ம அதை நோக்கி நகர்றோன்ற ஒரு செய்தியாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நிறைய இடத்துல உச்சநீதிமன்ற நீதிபதி ஜபல்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில்
எரிபொருளை சேமிப்பதற்காக ஒரு சைக்கிள் எடுத்துன்னு சைக்கிள்லையும் வந்துட்டார். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் மீதே வந்து விமர்சனம் வைக்கப்பட்டது. உங்களுடைய கான்வாய் வந்து அதிகமான வாகனங்கள் யூஸ் பண்ணுறாங்க, முதல்ல உங்களிலிருந்து ஆரம்பிங்கன்ற விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பாதுகாப்பு வாகனங்கள்லாம் குறைக்க சொல்லி இன்றைக்கி அதிரடி உத்தரவு வந்திருக்கிறது. அதிலும் வந்து பெரும்பாலான வாகனங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மட்டும்தான் நம்பி நம்ம உலகம் இயங்குகிறதா அப்படின்னா, நம்மளுக்கு 2-3 ஆங்கிளில் நம்மளுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. ஒன்று வந்து ஃபெர்டிலைசர், உரம் வந்து எங்கள் விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு வரவே இல்லை, ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடுச்சு. அப்போ உரம் ரீச் ஆகலை அப்படின்னாவே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா மனுஷனுக்கு வந்து உணவு தான் அத்தியாவசியமே. அப்போ விவசாயம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது பெரிய ரிஸ்க்கு. அப்படி இல்லைனாலுமே வந்து ஒரு ஒரு உரம் மூட்டை இருக்கு இல்லையா, அது இதற்கு முன்பு 1400 1500 இருக்கும்போது இப்போ அப்படி டபுள் ஆகும். அப்படி டபுள் ஆகும்போது உற்பத்தியோட காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா அவங்க அந்த ரேஞ்சுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னா அப்போ அதுவுமே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ ஃபெர்டிலைசர், அப்போ உரங்களுடைய விலை உயர்வு மிக கடுமையாக இருக்கும். காசு கொடுத்தா கூட கிடைக்காத சூழ்நிலை, அது ரொம்ப முக்கியம். காசு கொடுத்தா கூட கிடைக்காத சூழ்நிலை. இன்றைக்கி ஐரோப்பா நாடுகள் எல்லாமே தடுமாறதுக்கான காரணம் என்ன? ஏன் அவங்க பெருசாக இன்றைக்கி அடி வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுகின்ற இந்த ஃபெர்டிலைசர், அதாவது உரங்களை பயங்கரமாக தடை விதித்தாங்க. அந்த தடை விதித்ததுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா அவங்களுடைய விவசாயிகளோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது இன்னுமே அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லாமே எதனால்? ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்னால். அடுத்து வந்து பிளாஸ்டிக்கினுடைய பொருட்களை வந்து மிக கடுமையான விலையேற்றம். ஏன்னா அந்த குருடாயிலுடைய கடைசி பீசன் இருக்குல்ல, அதில் தான் மேஜர் ஆஃப் த வேதிப்பொருட்கள், நம்ம இங்கே ரோடு போகிறதுலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து அப்புறம் மை, நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான மை மீதி எல்லாம் நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். அதில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், இப்போ வாட்டர் பாட்டில் நம்ம போய் வாங்குகிறோம், 20 ரூபான்னு வாங்குகிறோம். பட் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலே 5 ரூபா 10 ரூபான்னு நாளைக்கு யாராவது ஏறிச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்புறம் வந்து மை வந்து சுத்தமாக கிடைக்கலன்றாங்க. இது எல்லாமே எல்லா நாடுகளுடைய தாக்கமும் ஏற்படுகிறது. அப்போ இதை நோக்கி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ட்ரம்ப் ஐயா, உங்களால் வந்து வரிசாமி அவர்களே, உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் அமெரிக்காலாம் வந்து வரலாறு காணாத வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை கூலாக சொல்கிறாரு, எனக்கு இந்த பொருளாதார பற்றினா கவலை கிடையாது, எனக்கு ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு கவலை, எனக்கு இதை பற்றிலாம் எனக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்றார். அவர் அசால்ட்டாக பதில் சொல்கிறார். நீங்கள் தான் பெருசாக நாங்கள் இன்ஃப்ளேஷனை குறைச்சிருவோம், அதை குறைச்சிருவோம்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னோம். இப்போ கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் ஒரு தற்காலிகம் தான், கூடிய விரைவில் அதற்கான காலம் அமைந்து விட்டது, ஓப்பன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை நோக்கி நகருகிறதான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல விளைந்திருக்கிறது. ஏன்னா ஈரான் தனது கொள்கையிலும் கோட்பாடுலையும் தெளிவாகிறாங்க, ஒரே ஒரு சின்ன சிங்கிள் பாயிண்ட்டை கூட விடாமக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதியை வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்திட்டாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. இதையெல்லாம் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போகிறேன், நான் சீனாவில் போய் பார்த்துட்டு அங்கே என்னென்ன ஷி ஜின்பிங் அவர்கிட்ட வந்து மீட் பண்ண போகிறேன், மிக அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு சீனா தரப்புலேயே கொஞ்சம் காணல தாங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சீனாவுக்கு வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தைவான் போகிறாரு. அது தைவான் போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா தைவான் வந்து ஒருங்கிணைந்த நாடுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் ஆயுத ஒப்புதல் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சீனாவுடைய பத்திரிகைகளே, சீனா டெய்லின்ற போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ட்ரம்ப்போட சீனா வருகையே பெருசாக முதல் பேஜுக்கு வரல. ஆனால் இதே மற்ற எந்த பத்திரிகைகளாக இருந்தாலும் ஒரு உலக தலைவர் வந்து வருகிறாருன்னா அது நாட்டாமல் வேறு வரார் அப்படின்னா அந்த நாடே கொக்கரிக்கும், ஒரே பூரிப்பில் இருப்பாங்க. எல்லா ஃப்ளாஷ் நியூஸ்லேருந்து ஒரே ஃப்ரண்ட் பேஜில் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எசால்ட்டாக வந்து கண்டுக்கவே இல்லை, ஃப்ரண்ட் பேஜில் கூட போடல அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மனசளவில் அந்த வரவேற்பு இல்லையோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸோட பத்திரிகைகள்லாம் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் ஒரு 3 நாளில் நாங்கள் தகர்க்க போகிறோம் அப்படின்ட்டு எப்போ சொன்னார்னா ஏப்ரல் 26, 2026 அப்போ சொன்னதான். அந்த டைலாக்கு மறுபடியும் இன்ன வரைக்கும் மறக்காமல் 3 நாளைக்கு ஒரு தடவை, இன்றைக்கி மே 13, ஏப்ரல் 26ஆம் தேதி இருந்து இன்னும் இதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏதாவது எக்ஸ்தலத்தில் மாற்றி போட்டார்னா கூட பரவாயில்ல அப்படின்னு ஈரான் தரப்பில் அந்த நியூயார்க் டைம்ஸோட பத்திரிகையை சுட்டி காட்டி, ட்ரம்ப்பை ஏன் அந்த டைலாக் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, வேறு ஏதாவது அடிக்கவும் குத்துவன்னு போடுங்க ஐயா, எனக்கு ஒரே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து ஈரான் தரப்பில் கடுமையாக எக்ஸ்தலத்தில் நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அவர்
பாகிஸ்தானை பாராட்டுறாரு. அருமையான அற்புதமான ஒரு மீடியேட்டர் அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனால் அவங்க நாட்டோட லிண்ட்சே கிரஹாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது. பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறன்ற பேரில் நீங்கள் ஈரானுடைய போர் விமானங்களை கொண்டு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் இறக்கி வைத்திருக்கீங்க போர்க்காலத்தில் அப்படின்னா டோட்டலி நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். இனி பாகிஸ்தான் வந்து மீடியேட்டர் தேவையில்லைன்னாங்க. நேற்று ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இன்றைக்கி ஆழமாக ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. குறிப்பாக நார்வேனுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து தெஹரனுக்கு போயிருந்தார். நான் திடீர்னு நார்வே எப்படி போகிறாங்க, நார்வே போயிட்டு ஆராய்ச்சி அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கா தரப்புலேருந்து விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேபி அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை நார்வேவை கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இனி இவங்க பாகிஸ்தான் நம்பி வேஸ்ட்டுன்றாங்க. ஐயா நம்ம அதுதாங்க ஐயா ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். நீ யாருனாலும் நம்புங்க, பாகிஸ்தானை நம்பாதீங்க. ஏன்னா அந்த மெசேஜ் கன்வே வந்து கரெக்டாக இல்லை. அது வந்து ட்ரம்ப்புக்கிட்ட கரெக்டாக ஈரானுடைய நிலைமை இதுதான்னு சொன்னால் அவர் வந்து ஏன் இப்படி எக்ஸரத்தில் நாங்கள் வெற்றின்னு இன்னுமே போட்டுட்ருப்பார். யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்ல மறுக்கிறாங்கல்ல. அதான் இது ரொம்ப ரிஸ்க் இல்லை. ஒரு நடுநிலை வைக்கிற நபர்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிற நபர்கள் வந்து கரெக்டாக கன்வே பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்றும் பாதியாக வெவ்வேறு மாதிரி கன்வே பண்ணி அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில் இவங்க தனது கொண்ட கொள்கையில் 14% கொடுக்குற 14 அம்ச கோரிக்கை கொடுக்குறாங்க. அது கரெக்டாக கன்வே பண்ணதுனால எங்களுக்கு தொடர்ந்து சந்தேகமாக இருக்குது. பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அதெல்லாம் அவங்க போர் விமானங்களுக்கான இடங்களை அளிக்கிறதுன்ற பேரில் இனி நார்வேவை நாங்கள் இன்டர்மீடியேட்டாக அனுப்பலாமான்ற ஆங்கிள்லேயே வந்து அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூகே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் வந்து கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான கப்பல்களை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் தேவைப்படும் பட்சத்தில் போர் விமானங்களை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோன்றாங்க. பட் எந்த சுச்சுவேஷனில் சொன்னார்னு தெரியல. ஒருவேளை எல்லா தலைவர்களும் பெரும்பான்மை பெற்று ஆட்சி புரியும் போது அப்படி கெத்தாக இருப்பாங்க. அங்கே இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் காலியாகிடுச்சு. இப்போ தேர்தல் நடந்தது அப்படின்னா லேபர் பார்ட்டி தோற்றுருவாங்க. யார் யூகேனுடைய தேர்தலில் சொல்கிறேன் நான். பயங்கரமான அடி வாங்கிடுவாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. அதனால் அவர் தெரிஞ்சு போச்சு போல் ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக போயிடலாமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்குறாரான்றதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா யூகேனுடைய நிலைப்பாட்டில் ஒருவேளை ஏனோ ஒரு சில மக்களுக்கு சற்று ஆறுதலையும் சற்று எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்களான்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா ஆறுதல் அப்படின்னும் போது அவர் இத்தனை நாள் நடுநிலை நிலைப்பாட்டோட நேட்டோவோடு இணைந்து நாங்கள் அமைதியாக இருக்கோம், போர் புரிய மாட்டோம்னு ஒரு சில நினைக்கிறவங்களுக்கு ஆறுதல். பட் போரிஸ் ஜான்சன் போன்ற நபர்கள் பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் அமெரிக்கா ஒதுக்கி விட்டுறக்கூடாது, கூட போயிருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கு அடியாக நினைக்கிறாரு. அதனால் நம்ம கொஞ்சம் அமெரிக்காவுக்கு சாதகமாக போயிடலாமான்ற ஆங்கிளில் சொல்கிறாங்களான்றதையும் பார்க்கலாம் நம்ம. இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். தொடர்ந்து நிறையா மீடியா சேனல் வந்து ஈரான் வந்து ஏதோ பெருசாக ஜெயிச்சு மாதிரியும் தொடர்ந்து ஃபால்ஸாக வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஆர்மி கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 150 நேவி ஷிப்பு கடலுக்கு அடியில் இருக்குது. எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க எப்படி வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கம்பெனியே வந்து எக்கானமி டிசாஸ்டராக இருக்குது. தொடர்ந்து ஃபேக் நியூஸ் வந்து தொடர்ந்து இது மாதிரியான ஃபேக் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கார்க் தீவு அதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு தீவு. அந்த தீவில் சேட்டலைட் இமேஜஸ் போட்டிருந்தாங்க. மார்ச் 7, 8லேருந்து 11 வரைக்கும் அந்த இடத்துல கப்பல்களுடைய செயல்பாடுகளோ அங்கேருந்து கிளம்புறது பெருசாக இல்லை. அப்படியே டோட்டலாகவே வந்து நின்று போனது தெரிகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. ஈரானுடைய கப்பல் வர்றதுக்கு வழி இல்லை. அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாக வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்க் ஐலாண்ட் வந்து எம்டியாக தெருவது இதுவே முதல் முறைன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தெஹ்ரான் பக்கத்தில் ஒரு சின்ன லைட்டாக ஒரு ஷேக் ஆகிருக்கு. அதாவது பூகம்பம் மாதிரி வந்திருக்கு. வழக்கமாக தெஹ்ரானுக்குள்ளே ஒரு பூகம்பம் வருதுன்னாவே மக்களோட சந்தேகம் வேறு லெவலுக்கு போயிடும். அணு ஆயுத சோதனையாக இருக்குமா அந்த ஏரியாவில், அந்த ஆங்கிளில் தான் வந்து போகுவாங்க. பட் நேற்று 2 இடத்துல மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சியை பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து தெஹ்ரான் பக்கத்துலேயும், இன்னொன்று வந்து பேந்தர் மன்ஷார் அப்படின்ற ஒரு பகுதியிலும் வந்து பெரிய ஒரு போர் பயிற்சிகள் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இந்த 2 பயிற்சிகளும் வந்து அது எதிர்ப்பு கொடுக்குற மாதிரி தான் பார்க்க முடிகிறது. அடுத்து லெபனான் விவகாரத்தில் கையில் எடுக்கலாம். லெபனான் வந்து நேற்று மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 13 பேர் பக்கம் இருந்த போனதாக சொல்கிறாங்க. அது தொடர்ந்து மருத்துவமனைகள் மீதும் ஒரு சில தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வரைபடங்கள் பாருங்களேன், இந்த பச்சை கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் ஃபுல்லாக தன் வசப்படுத்தி இருக்கிறாங்க.
அந்த மஞ்சள் கலர் கோடு வரைக்கும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. தொடர்ந்து முன்னேறுகின்ற பகுதியிலே ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்தினாலும் இந்த லிட்டானி ரிவரை வரைக்கும் தனது முழு பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பலைய திட்டங்கள் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. சரி, இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இத்தாலியில் குறிப்பாக ஜார்ஜியா மெலோனி அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நடவடிக்கையில் ரொம்ப தீவிரப்படுத்தணும்னு மிக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை பார்க்க முடிகிறது. காசாவுக்கு ஆதரவான ஒரு போராட்டமாகவும் இருக்கிறது. இன்னும் நான் நிறைய விஷயம் பேச நினச்சேன். நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.